இன்றைய நாள் என்ன நினைச்சு நானே பெருமை கொள்ளக்கூடிய நாள். அந்த பெருமைக்கு காரணம் இந்த மாதிரி பெஸ்ட் கல்லூரியை உங்களுக்காக இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறேன். முகப்பிலிருந்து வகுப்பறைகள் வரைக்கும் வேர்ல்டு கிளாஸ்னு சொல்ற மாதிரி சிறப்பா வந்திருக்கு. நான் எப்படி வரணும்னு நினைச்சேனோ அதை விட பல மடங்கு சிறப்பா அமைச்சு கொடுத்திருக்கிறார் யாரு? நம்ம மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு. நம்ம சேகர்பாபை பொறுத்த வரைக்கும் ஒரு மரத்தை நடணும்னு சொன்னா காட்டையை உருவாக்கிடுவார். கோடு போட சொன்னா ரோடு போடுவார். அதை நிரூபிக்கிற வகையில் கல்லூரிக்கு கட்டடம் கேட்டா ஒரு பல்கலைக்கழகத்திற்காக கட்டடத்தை உருவாக்கி இருக்கிறார். குளத்தூர் மட்டும் இல்லாம சென்னையினுடைய பல பகுதிகளை சேர்ந்த மாணவர்களும் இதனால் பயனடைய போறாங்க. அறநிலைத்துறை சார்பாக கல்வி எனும் அறப்பணிக்கு இந்த கல்லூரி ஒரு சாட்சியா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய என் பாசத்திற்குரிய மாணவர்களுக்கு நான் சொல்றது, கல்விதான் கடவுள். கல்வி எனும் கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். அதனாலதான் நான் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து சொல்றேன், படிங்க படிங்க படிங்க. அதுதான் உங்களை உயர்த்தும். எல்லாருக்கும் இது பிப்ரவரி மாசம், எல்லாருக்கும் இது பிப்ரவரி மாசம். ஆனா திமுகவுக்கு இது மாநாடு மாசம். அந்த அளவுக்கு கடந்த 20 நாட்களா தமிழ்நாடு முழுக்க சுத்தி சுத்தி மாநாடுகளை நான் பங்கெடுத்துட்டு வந்திருக்கிறேன். இளைஞரணி மாநாடு, மகளிரணி மாநாடு, பாகமுகர் மாநாடு, மண்டல மாநாடு, பொறுப்பாளர் மாநாடு, மாவட்ட செயலாளர் மாநாடு, பூத் கமிட்டி மாநாடு, இப்படி பல்வேறு மாநாடுகளை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் தினமும் காலை மாலை என அரசு நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன். அதுவும் குளத்தூருக்கு வந்துட்டா கேட்கவே வேண்டாம். ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி 10 நிகழ்ச்சியில கலந்துப்பேன். பெரிய பெரிய திட்டப்பணிகள் எல்லாம் நான் தமிழ்நாடு முழுக்க திறந்து வச்சுட்டு இருக்கிறேன். பெரிய பெரிய திட்டப்பணிகள்லாம் தேசிய அளவிலான ஊடகம் நடத்துற கருத்தரங்கத்தில் கூட கலந்துக்கிறேன். காலையில கூட ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தான் இந்த குளத்தூருக்கு வந்தேன். இதுக்கிடையில் தான் குளத்தூருக்கு வந்திருக்கிறேன். மற்றவங்களுக்கு தொகுதிக்கு போய் பணிகளை பார்த்துட்டு திரும்பி வந்து ரெஸ்ட் எடுத்து உற்சாகமாவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குளத்தூருக்கு வந்து உங்களுக்காக உழைக்கிறதா எனக்கு ரெஸ்ட்ல கிடைக்கிற உற்சாகம். உங்களுக்கான திட்டங்களை தொடங்கி வைக்கிறது, நலத்திட்ட உதவிகளை வழங்குறது, உங்களோட சேர்ந்து பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் போன்ற பண்டிகைகளை கொண்டாடுறது, இதெல்லாம் தான் எனக்கு பெரிய பூஸ்ட். ஓய்வில்லாம ஓடிக்கிட்டு இருக்கும்போது உங்களை வந்து பார்த்தா போதும், ரிலாக்ஸ் ஆயிடுவேன், ஃப்ரீ ஆயிடுவேன். இன்னைக்கு பாக்குறீங்க இந்தியா முழுக்க பின்பற்றக்கூடிய மாடலா நம்ம திராவிட மாடல் இருக்குன்னா, அந்த திராவிட மாடல் அரசினுடைய மாடல் தொகுதியா இருப்பது எந்த தொகுதி தெரியுமா? நம்முடைய குளத்தூர். இது ஒரு மாடல் தொகுதியா இருக்கு.
எல்லா வகையிலும் தன்னிறைவு பெற்ற தொகுதியா கொளத்தூரை இன்றைக்கு நம்ம வளர்த்து எடுத்திருக்கிறோம். ஏதோ தேர்தல் வரும்போது மட்டும் 1-2 திட்டங்களை திறந்து வைக்கல. கடந்த 5 வருஷம் பார்க்குறீங்க, ஒவ்வொரு மாசமும் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதில் சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஜெகநாதன் தெருவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல்வர் படைப்பகம் வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு மீடியாவில் முதல்வர் படைப்பகம் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக செயல்படுது, எத்தனை பேருடைய வாழ்க்கை இதனால மாறி இருக்கு, இப்படி செய்திகள் பேட்டிகள் பதிவு வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரிதான் பெரியார் நகரில் இருக்கக்கூடிய மருத்துவமனை பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டு பல அதிநவீன வசதியோடு அறிமுகப்படுத்தி இருக்கோம். நிறைய வட இந்திய மக்கள்லாம் அங்கே வந்து இந்த மருத்துவமனையை பார்த்துட்டு ஆச்சரியமா சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் போட தொடங்கியிருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஜிகேஎம் காலனியில் மினி ஸ்டேடியம், ஜம்புலிங்க சாலையில் பேரு அண்ணா பேரில் திருமண மாளிகை, பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் திருமண மாளிகை, ரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையம், கொளத்தூர் ஏரிக்கரை பூங்கா, டென்னிஸ் மைதானம், பேட்மிண்டன் கோர்ட்டு, கால்பந்து மைதானம், ஜிம்மு, பூங்காக்கள், நடைபாதைகள், நூலகங்கள், ஏழை மக்களுக்கான குடியிருப்புகள், இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் உங்களுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு தரப்பட்டிருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு கொளத்தூர்ல ஏசி பஸ் ஸ்டாப், ஏர் கண்டிஷன் பஸ் ஸ்டாப், செம்பியம் ரெட்டில் சாலையில் சாலையோர பூங்கா, நியாய விலைக்கடை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மைய கட்டணம் ஆகியவற்றெல்லாம் திறந்து வச்சிருக்கிறேன். 2007 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களையும் இன்னைக்கு வழங்க போறோம்.